இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு. இன்னைக்கு நேத்தா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில. எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அப்ப பிரியாணி சாப்பிடணும்னு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்காந்து சாப்பிடணுமா? அது ஒரு கேள்வி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எந்த இஸ்லாமியர்களாவது முருகன் கோயில்லையோ அல்லது மலையின் மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்லையோ போய் சாப்பிட்டாங்களா? யாருமே அப்படி சாப்பிடவே இல்லை. காலம் காலமாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, அதற்கென்று ஒரு எல்லை பகுதி கோர்ட்டாலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லை பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் ஆடு கோழி உள்ளிட்டதை பலியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. கோயிலிருந்து வரக்கூடிய பக்தர்களோட சேர்ந்து அவர்களுக்கும் பரிமாறுவாங்க. இதெல்லாம் தாத்தாவுக்கு தாத்தா காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இந்த பிரேமலதா என்ன சொல்கிறாங்க? திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலே போய் சாப்பிட்டது மாதிரியும், அதென்ன காலம் காலமாக திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது, அதென்ன 5 ஸ்டார் ஹோட்டல், அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய மத விரோதத்தை ஒரு இஸ்லாமியர்கள் மீது ஒரு விசத்தன்மையை கக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்குறீங்களே, இவ்வளவு நாள் இல்லாமல் என்ன திடீர்னு இந்த புது பிரச்சனைன்னு. அந்த புது பிரச்சனையை கிளப்பினது யார்? இஸ்லாமியர்களா? அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி, அந்த அதிகாரி தான் திடீர்னு போய் ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. எங்க உண்மையிலே அந்த மலையில ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னா அந்த உத்தரவு எப்போ போட்டிருக்கணும்? அந்த மசூதி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த தர்கா கட்டியிருப்பாங்கல்ல 800 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ இருந்தே அந்த திட்டத்தை போட்டிருக்கணும். இல்லை அந்த தடை ஆணையை அட்லீஸ்ட் சுதந்திரம் பெற்றதற்கு முன்பாவது ஏதாவது ஒரு அரசு போட்டிருக்கணுமா இல்லையா? எப்போ போட்டாங்க தெரியுமா? போன வருஷம் டிசம்பர் மாதம் போட்டாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாரு. அப்போது ஏன் பலியிடக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு? அங்கே ஏற்கனவே பலியிட்டதுனால தானே உத்தரவு போட முடியும். சும்மா போயிட்டு நான் தடை பண்ணுறேன்னு யாரும் பண்ண முடியாது. அங்கே ஒரு நடைமுறை இருந்தால் தான் இப்படியான உத்தரவை அங்கே போட முடியும். அப்போது காலம் காலமாக இருந்த நடைமுறையை ஒரு காவி கும்பலோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஓ அதிகாரி போட்ட அந்த உத்தரவுனால தான் இந்த பிரச்சனை கிளம்புது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஏதோ போய் பிரியாணி சாப்பிட்டது மாதிரியும், இஸ்லாமியர்கள் ஏதோ போய் ஆடு பலியிட போனதுனாலையும் இந்த பிரச்சனை கிளம்புவதாக பிரேமலதா பேசுவது அப்பட்டமான சங்கி குரலாக இருக்கா இல்லையா? அப்போ பிரேமலதா அவர்களே, நாங்கள் சொல்லி நீங்கள் புரிய தேவையில்ல. உங்களுடைய கணவரான விஜயகாந்த், அவர் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். மதுரையில் அண்ணன் தம்பியாக மாமான் மச்சனாக இஸ்லாமியர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இதே போல தான் 2017ஆம் ஆண்டு நோன்பு டைமில், ரமலான் டைமில் மாட்டு இறைச்சியெல்லாம் மாடெல்லாம் பலியிடக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது விஜயகாந்த் அவர்கள் என்ன குரல் பதிவு பண்ணார் தெரியுமா? அதாவது அவருடைய தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே இஃப்தார் விருந்து நடக்குது. ஒவ்வொரு வருடமே அவர் இஃப்தார் விருந்து நடத்துவார். அந்த இஃப்தார் விருந்தில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதென்ன ஆட்டு இறைச்சி சாப்பிடலாம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படி என்ன அது சட்டம்? அதெல்லாம் ஒரு சட்டமா? அப்போ ஆடுக்கு கோழிக்கு தடை போடுங்க, அதை போட மாட்டீங்க. ஒருத்தருடைய உணவு என்பது அவருடைய உரிமை. மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு ஆடு பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியே அன்னைக்கு மாட்டுக்கறிக்காக குரல் கொடுத்தவர் தான் உங்களுடைய கணவரான விஜயகாந்த். அவருக்கு ஏன் அந்த குரல் கொடுக்க மனசு வருது அப்படின்னா, அவர் இஸ்லாமியர்களோட அண்ணன் தம்பியா பழகினதுனால தான். மதுரை மக்களை பொறுத்த வரைக்குமே, நான் ஒரு மதுரைக்காரனாவே சொல்றேன், இங்க எல்லோருமே உறவு முறையை சொல்லி தான் நாங்கள் பேசுவோம். மாமா, மாப்பிள்ளை, மச்சான் இப்படின்னு சொல்லி எல்லா சமூக மக்கள்கிட்டையுமே ஒரு உறவை பேசி வளரக்கூடிய ஒரு நகரமாக, ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது மதுரை மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக விஜயகாந்த் இருப்பதனால தான் அவருக்கு இப்ராஹிம் ராவுத்தருடைய அந்த பழக்க வழக்கம் என்பது கிடைச்சிச்சு. அந்த பழக்க வழக்கம் இருந்ததுனால தான் அவருடைய மூத்த மகனுக்கே சவுக்கத் அலி கான் அப்படின்ற பெயரை அவர் சூட்டினாரு. ஏன் சூட்டினாரு? இஸ்லாமியர்களோட அவர் பற்றுதலாக உறவினர்களாக இருந்ததுனால தான் சவுக்கத் அலி கான் அப்படின்ற பெயரையே தன்னுடைய மூத்த மகனுக்கே சூட்டினார். உங்களுக்கு தெரியாம சூட்டியிருப்பாரா? அப்ப விஜயகாந்துடைய தன்மை எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கையில் போட்ட மோதிரத்திலேயே 786 786 அப்படின்ற
பெயரை முத்திரையை குத்தக்கூடிய மோதிரத்தை போட்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா? விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது 18 முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ சீட்டுக்கு நிப்பாட்டினாரு, அது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு ஏன் 2008ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் இப்தார் நிகழ்ச்சி, அதாவது திருவல்லிக்கேணியில் ஒரு இப்தார் நிகழ்ச்சியை தேமுதிக சார்பாக நடத்துறாங்க. அதுல திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துடைய ஒரு முஸ்லிம் அமைப்பு, அந்த அமைப்புடைய தலைவர் முகமது ஃபைக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு புரட்சி கலைஞர், உங்களுக்கு கேப்டன் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் இருக்கு, நாங்க உங்களுக்கு ஒரு பெயரை சூட்ட விரும்புறோம், உங்களுக்கு விஜய்கான் அப்படின்ற பெயரை சூட்ட விரும்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது விஜயகாந்த் அவர்கள் அதற்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு? என்னுடைய பையனுக்கு நான் சவுக்கத் அலி கான்ற பெயர் வச்சேன், பின்னடைவுல பெற்றோர்கள் இந்துக்களாக இருக்கிறதுனால பிள்ளை முஸ்லீமா இருந்தா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, அதனாலதான் அவருடைய பெயரை நான் சண்முக பாண்டியன் மாத்தினேன், இன்னைக்கு நீங்க எனக்கு விஜயகான் அப்படின்ற பெயரை கொடுத்திருக்கிறீங்க, அந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பெயரை மாற்றியதை கூட ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் விஜயகாந்த். அதற்கு காரணம் என்ன? அவர் மதுரையை சேர்ந்தவராக, இங்கே அண்ணன் தம்பிகளாக, உறவினர்களாக, இந்து முஸ்லிம் வேற்றுமை இல்லாம அந்த வாழ்ந்த தன்மையில் அவர் வாழ்ந்ததுனால தான் அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வருது. ஏன் உங்ககிட்ட அது வரல? இது மட்டும் இல்லைங்க, இந்த விஜயகாந்த் அப்படின்ற பெயரே ஒரு இஸ்லாமியர் வச்சதுதான். விஜயராஜ் அப்படின்ற பெயரை விஜயகாந்த்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் சூட்டியவரே எம்ஏ காஜா அப்படின்றவர் தான். இந்த எம்ஏ காஜாவை யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் விஜயகாந்த் அவர்களுக்கு? யார் அப்படின்னா சேனா பிலிம்ஸ் உடைய மன்சூர் என்பவர் தான் இந்த காஜாவை அறிமுகப்படுத்துறார். இந்த காஜா தான் விஜயகாந்தை வச்சு இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தை 1972 விஜயகாந்துக்கு முதல்ல சினிமா வாய்ப்பை கொடுத்ததே இஸ்லாமியர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வருடமுமே பக்ரீத் அப்ப குர்பானி ஆட்டை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ரமலான் நோன்பு அப்ப அவங்களுக்கு காய்கறி, அவங்களுக்கு அரிசி, நோம்பு கஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சி அலுவலகத்திலையும் சரி, அவங்களோட கட்சி சார்பாகவும் சரி, இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கும், நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு தலையில தொப்பி அணிந்து இறைவன்ட்ட நான் துவா செய்கிறேன், என்னுடைய நண்பர் இஸ்மாயில் ராவுத்தருக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேசின பேச்செல்லாம் இன்று வரைக்கும் யூடியூப்ல எல்லாமே பார்க்கக்கூடிய இடத்துல தானே இருக்கு. அப்படிப்பட்ட விஜயகாந்தை திருமணம் முடிச்ச நீங்க இன்னைக்கு பாஜகவுடைய குரலாக, சங்கியுடைய குரலாக பேசுவது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கு.